நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சந்தோஷமா பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. தாயே, 1000 முழு நிலவுகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கோயிலுக்கு வந்து மறுபடியும் நீங்க பிரசாதத்தை வாங்கிக்கிறீங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை மாதவி அம்மா. எல்லாமே தேவியோட அனுகிரகம்தான். சந்தேகமே இல்லை. உங்களுக்கு வாரி வாரி கொடுத்துருக்காங்க இல்லையா? தீர்க்க ஆயுசு, ஆரோக்கியம், செல்வம், பெருமை. இந்த வயசுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு சாமி செல்வமும் பெருமையும்லாம்? நீங்க சொல்றதும் சரிதான். சதாபிஷேகத்தை கம்பீரமா நடத்தணும்னு நினைக்கிறீங்க, சரிதானே? ஆடம்பரம்லாம் எதுவும் இல்லப்பா. இந்த விழாவுக்கு பசங்களும் அவங்க பிள்ளைங்களும் தான் வராங்க. நான் என்ன நினைச்சேன்னா சிறப்பா பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். உங்கள மாதிரி பெருமையான குடும்பம் உள்ளவங்க இந்த ஊர்ல வேற யாராவது இருக்காங்களா என்ன? ஆடம்பரம்லாம் ஒன்றும் வேண்டான்னு நானே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். குழந்தைங்க காப்பகத்துல 200 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு உதவியும் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தானே செய்யணும். அனாதை குழந்தைங்களாவது ஒரு நேரம் சாப்பாடாவது சாப்பிட்டுட்டோம். சொந்தக்காரங்களை கூப்பிட்டு படோடாபமா விழா நடத்துறதை விட இது ரொம்ப நல்லதுங்க. இது உங்க பேர குழந்தையா? என் பேத்தியோட பொண்ணு. இதுவும் ஒரு யோகம்தான். தாயே, மாதவி அம்மா, நாங்களும் வரோம், இருங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. மாதவி அம்மா நடக்கிற வேகத்துக்கு சின்னவங்களா இருக்க நாமளே ஓடணும். நாம ஓடுனாலும் எவ்வளவு தூரம் ஓட முடியும் சாந்தி அக்கா? அதிகபட்சம் 65 70. அதுக்கு மேல நம்மளால நடக்க கூட முடியாது. அதை எல்லாத்தையும் நாம முடிவு பண்ண முடியுமா என்ன? எல்லா முடிவுகளும் மேலே இருக்கிறவன் விருப்பப்படிதான் நடக்கும். பாட்டிக்கு துணையா நீ மட்டும்தான் வந்திருக்கியாமா? அவங்க யாரும் என் கூட வர இஷ்டப்படல. லக்ஷ்மி என்னடானா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா. 3 ஆம்பளை பிள்ளைங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பையனும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அங்க வேலையெல்லாம் சரியா நடக்கணும்னா லக்ஷ்மி அங்க இருந்துதான் ஆகணும். அந்த மில்ல தனியா போராடி விஜயலட்சுமி அக்கா உருவாக்குனது தானே. மத்த எல்லாரையும் விட அக்காக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும். என் பிள்ளைங்க வளர்ந்துதான் இருக்காங்கன்னு லக்ஷ்மி அடிக்கடி சொல்லுவா. பிசினஸ பார்க்க உடம்பு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்களும் வாங்கல. இல்லம்மா, நாங்க கொஞ்ச நேரம் இந்த தென்னை மரம் நிழல்ல உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வரோம். சரி, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா.
உங்க மனசுல என்னதாங்க நினைக்கிறீங்க? இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? என்ன அச்சுதா, மணி 10 தானே ஆகுது. அக்கா, மாதவன் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் கோவமா இருக்காரு. அதுக்காக கம்பெனி வேலையெல்லாம் யார் பாக்குறது? இன்னைக்கு ஜெர்மனிக்கு கன்சைன்மெண்ட்லாம் போக வேண்டியது இருந்தது. ஏதாவது பிரச்சனைனா கண்டெய்னர் போன வேகத்துல திரும்ப வந்துரும். உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. எனக்கு தெரியும், ஆனா உங்க வேலை சம்பந்தமான விஷயங்கள் மத்தவங்களுக்கு தெரியாதுல்ல. அது மட்டும் இல்லாம மாதவன் அண்ணனுக்கு கோவம் அவ்வளவு வரும், மூக்குக்கு மேல வரும். அவரை எதிர்த்து பேசவே முடியாது. அண்ணா, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சானா? இத பாரு லட்சுமி, இந்த மாதிரி நேரக்காலம் தெரியாம யாருக்காக உழைச்சிட்டு இருக்க? விடிய காலையிலே போனதா கேள்விப்பட்டேன். நான் போய் வேலையை பார்க்கலன்னா அப்புறம் யாரு நான் பாப்பா? அதுக்கு தான் கடவுத் கஜன் மாதிரி 3 ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டோம். அம்மாவோட பார்வையில நாங்க எப்பவுமே சின்ன குழந்தைங்க தான். இப்படி நெடுன்னு வளர்ந்து நின்னா மட்டும் என்ன பிரயோஜனம்? இவன் கிட்ட ஒரு வேலையை சொன்னா இவன் ராஜேந்திரன் கிட்ட சொல்லுவான், அவன் போய் கஜேந்திரன் கிட்ட சொல்லுவான். அவனுக்கு கீழே சொல்றதுக்கு யாரும் இல்லாததுனால அவன் இந்த காதுல வாங்கி அதை அந்த காதுல விட்டுருவான். இதுதானே இந்த சோம்பேறிங்களோட பழக்கமே. அண்ணே, நீங்க உட்காருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். இத புடிங்க. உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. எதுக்கும் ஒரு தடவை பாத்துக்கோ. போதும்க்கா, நான் ஏற்கனவே பாத்துட்டேன். அங்க ஒருத்தர் இருக்காரே, உப்பு கொஞ்சம் அதிகமாயிட்டா சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. என்னாச்சு ஸ்ரீமா, முதல் மாதிரி வந்தவன கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? கோபி கிருஷ்ணன் குத்தம் சொல்லாம வேற ஏதாவது சொல்ல முடியுமாமா? அந்த மாப்பிள்ளை நாங்க ஒண்ணும் உனக்கு கட்டி வைக்கல, நீயா தானே தேடி போய் அவனை கட்டிக்கிட்ட. அவர் இப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாதே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? வில்லேஜ் ஆபீசரோட மீட்டிங்காக வெளிநாடு போயிருக்காரு. 4 நாள் அவரை பார்க்காம இருக்க முடியல. அதுதான் இவங்களோட பிரச்சனை. 4 நாளுங்கிறது சீக்கிரமா ஓடி போயிடுமா என்ன ஸ்ரீமா? நான் எப்படிமா தனியா பசங்களோட அங்க இருக்க முடியும்? என்னையும் உங்க அப்பா இந்த மாதிரி விட்டுட்டு போய் 21 வருஷம் ஆயிடுச்சு. நான் எப்படி வாழ்ந்திருப்பேன்னு நீங்க யாராவது யோசனை பண்ணீங்களா? சாரதா அம்மா, தேங்காய் உனக்கு இன்னும் வேணும்னா ஸ்டோர் ரூம்ல இருக்க எடுத்துக்கோ. இதுவே போதுமானதா இருக்குமா? எது எப்படியோ நீ என்னோட பொண்ணு தானே ஸ்ரீமா. உன் புருஷனை நீ 4 நாளா பார்க்காத ஏக்கத்தினால உன் முகம் வாடி போயிருக்கு. சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவீங்கல்ல? சமையல் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அண்ணன் கோவப்படுவாரு. இதுக்கப்புறம் பாயசம் பண்ணா போதுமா? நான் போய் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணணும்ல. கௌசல்யா, எல்லாத்தையும் கொஞ்சம் சரியா பாத்துக்கோ. எல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. ஓ அப்படியா? கௌசல்யாக்கா பாக்கறனால தான் எங்க அப்பளமே பொரியுது போல. காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு ரவுண்டு தான் அடிச்சிருக்கேன் ஜெயா. நீ இப்ப சத்தம் போட்டு எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துறாத. ஓ, நான் சொல்லிதான் தெரியணுமா? உங்க குணத்தை பத்தி தான் இங்க எல்லாருக்கும் தெரியுமே. ஜெயா, மெதுவா பேசு. கீழே மாதவி மாமா வேற வந்திருக்காரு. அதுதான் நானும் இப்ப உங்களுக்கு சொல்ல வரேன். மாதவ மாமா எப்பயோ ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வராரு. இந்த நேரத்துல நீங்க ரூம்குள்ள உட்காந்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சிட்டு இருந்தா கடைசியில எல்லாமே கைவிட்டு போயிடும். இப்ப நீங்க ஒண்ணு கவனிச்சிங்களா? மாதவ மாமா வந்ததுல இருந்து மகி மாமா பின்னாடியே ஐஸ் வச்சுட்டே சுத்திட்டு இருக்காரு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு வேலையும் அம்மாவுக்கு உதவி பண்றது எல்லாமே மூத்த மகன் மட்டும்தான்.
கடைசியில சொத்து பிரிக்கும் போது எல்லாமே மூத்த மகனுக்கு தான் கிடைக்கும். காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் செலவுக்கு வேணும்னா கூட உங்க அண்ணன் கிட்டயும் அண்ணி கிட்டயும் போய் கையேந்திர நிலைமை வரும். ஐயோ கடவுளே, அப்படி ஒரு நிலைமைய என்னால யோசிக்க கூட முடியல. இப்பவே சில நேரத்துல பாமகவோட அதிகாரமும் தெனாவட்டியும் பார்க்கும்போது எனக்கு அப்படி கோவம் வருது. ஓ, கொஞ்சம் மெதுவா தான் பேசி தொலையேன். திறந்த வாயை மூடவே மாட்டேங்கிறா. உனக்கு ஒண்ணு சினிமா, இல்லனா ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இது ரெண்டும் இல்லனா பைக்ல ஊரை சுத்த ஆரம்பிச்சிருவேன். இது மட்டும் உனக்கு போதுமா? நான் இப்பதாம உள்ள வந்து உட்காந்தேன். அப்புறம் வெளியில இருந்து வரும்போது ஹீட்டா இருக்கும். உள்ள வந்தவொடனே ஏசி ஓடும். அப்போ உள்ள படம் பார்த்துட்டு இருந்தேன். நீ சைட்டுக்கு போனியே, என்னாச்சு? சிமெண்ட் எத்தனை லோடு வந்திருக்கு? 2 லோடு வந்தது. இன்னும் 3 லோடு வரும்னு பீட்ரு சொன்னாரு. சூப்பர்வைசர் சொல்றத கேட்டு சொல்றதுக்கு நீ எதுக்காக இருக்க? நானே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்குவேனே. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை சைட்டுக்கும் ஆபீஸுக்கும் போக சொல்றேன். 3 பசங்க இருக்காங்க, இருந்தும் என்ன பிரயோஜனம்? எனக்கு உதவி செய்யறதுக்கு இங்க ஒருத்தருமே கிடையாது. கொஞ்சம் சீக்கிரமா ஏத்துங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. இந்த அண்ணா ஒரு டீ கொடுங்க. இவன் மறுபடியும் ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிட்டானா? இல்லப்பா, அன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த ட்ரீட்மெண்ட் இவனை நல்லா மாத்திருச்சு. இப்போ திருந்தி மீன் வித்து பொழைக்க ஆரம்பிச்சுட்டான். ஆனா காசு அப்புறம் தரேண்ணே. இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள ஒன்ன மாதிரி ஆளுங்க 2 போட்டு திருத்தினாதான்ப்பா கரெக்டா இருக்கும். இல்லன்னா இவனை மாதிரி முளைக்காத காலம்லாம் பந்தா காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிதடி பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லைண்ணே. ஆனால் யாராவது பிரச்சனை பண்ணால் நான் இன்வால்வ் ஆவேன். அது என்னை பெற்ற அப்பானாலும் சரி. அப்புறம் அதோட பலன்கள் எல்லாம் அப்புறமா தான். இன்னைக்கு கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கேண்ணே. ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. எந்த போட்லயுமே மீன் அதிகமாவே இல்லப்பா. வரட்டுமாண்ணே? சரி. அசோகண்ணா போலாமா? நீ கிளம்பு, நான் வேற வழியா போறேன். மேலங்குளத்து வரைக்கும் போகணும். மேலங்குளத்துக்கா? அங்க இருக்கிற பாட்டிக்கு இன்னைக்கு ஷஷ்டி பூர்த்தினா? ஷஷ்டி பூர்த்தி இல்லடா, சதாபிஷேகம். 84வது பிறந்தநாள். 100வது பிறந்த நாளே இருந்தாலும் உங்களால் அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் அவங்கள உங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அங்க இருக்கிற மகேந்திரனோட அகம்பாவம் மட்டும்தான் எனக்கு பிடிக்காது மணி.
மற்றவங்க எல்லாருமே நல்லவங்க தான். என்ன இருந்தாலும் என் அப்பாவோட அக்கா தானே விஜயலட்சுமி ஆண்டி. அவங்களுக்கும் என்னோட பாட்டிக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒன்றும் பாசத்தையும் அன்பையும் உங்கள் மேலே சும்மா காட்டலண்ணே. மேலங்குளத்துக்காரங்க தகர சீட்டை போட்டு வேலையை ஆரம்பித்த நாள்லேருந்து உங்களோட அப்பா தானே அங்கே மேனேஜராக இருக்காரு. உண்மையை சொல்லணும்னா உங்கள் அப்பாவோட உழைப்பினால தான் மேலங்குளத்துக்காரங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சொந்தக்காரங்களுக்காக வேலை பார்க்குறது எல்லாமே பிரயோஜனம் இல்லை மணி. நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயோட கணக்கும் அவங்க வரவு புக்கில் கண்டிப்பாக இருக்கும். பிடிச்சிட்டேன். இப்போ நான் பசங்களா இறங்குங்க. யாரோ இங்க வராங்க. நம்ம டெரஸ்ல போய் விளையாடலாம் வா. வாமா. இந்த வீடு தானப்பா? இது பெரிய வீடா அப்பா? வாமா. நம்மளை யாராவது பார்த்தாங்களாக்கா? இல்லைன்னு நினைக்கிறேன். பேசாம வா. மாமா நீங்க சொன்னா மட்டும்தான் அம்மா கேட்பாங்க. ராத்திரி பகல்னு ஓர இந்த வேலையை விட்டுட்டு இந்த பொறுப்பு எல்லாத்தையும் எங்க கிட்ட கொடுக்கட்டும். அதாவது எல்லாத்தையும் பார்த்து நடத்துறதுக்கு நான் இருக்கேன்ல. நீ மட்டும் இல்ல, ராஜுவுக்கும் கஜேந்திரனுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. கஜேந்திரன் இன்னும் சின்ன புள்ளத்தனமா தான் இருக்கான். ராஜேந்திரனை பத்தி சொல்லவே தேவையில்லை. அவன் காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிருவான். ஓஹோ. இவங்க எல்லாரையும் யார் தான் உள்ள விட்டது? என்னாச்சு மகி? சாக போறவனும் கண்ணு தெரியாதவனும் வந்திருக்காங்க. இவங்கள எதுக்காக தான் வீட்டுக்கு வராங்க? சேரிட்டிக்கான ஸ்பெஷல் ஃபண்ட் எல்லாம் கம்பெனிலே கொடுத்துறாங்கல்ல. அச்சுதா அக்கா, அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பு. அச்சுதா, இன்னைக்கு நல்ல நாள் அதுமா சண்டை எதுவும் போடாத. பின்வாச பக்கம் கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. சரி.
யாரோ பேசிட்டு இருக்காங்க போல. யாராவது இங்க வராங்களாக்கா? இல்ல. ஆமா, வராங்க. இல்ல, இது வேண்டாம். என்ன உனக்கு தெரியலையா அச்சுதா? ராமு மாமா எதுக்காக இங்க வந்தீங்க? லட்சுமியை நான் கொஞ்சம் பார்க்கணும். எந்த லட்சுமிய? 21 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க விட்டுட்டு போன விஜயலட்சுமியவா? என் அக்காவோட பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா என்ன? எங்களோட இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.